புராண கதைகள் இருக்கு. இந்த கோவிலுக்கான புராண கதை பாத்தீங்கன்னா, கைலாயத்துல சிவபெருமான் ஒரு நாள் யோக நிலையில இருக்கும்போது அம்பாள் விளையாட்டுத்தனமாக தன் கைகளால என்ன பண்ணிடுறாங்கன்னா சிவபெருமானோட கண்களை மூடிடுறாங்க. இதனால கிரகங்கள் எதுவுமே செயல்படாம சூரியனும் உதிக்காம உலகம் இரண்டு நிலைக்கு வந்துடுது. இதனால வருத்தப்பட்டு தன் தவறை உணர்ந்த அம்பாள் சிவபெருமான நோக்கி மன்னிப்பு கேக்குறாங்க. தவறு செஞ்சதுக்கு தண்டனையா பாத்தீங்கன்னா பூலகத்துல தன்னை நினைச்சு தவறு செய்யும்பாரு சிவபெருமான் இந்த இடத்துக்கு அம்பாளை அனுப்பி இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்க சிவபெருமானுக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் கூறுறாங்க. ஏகாம்பரம் அப்படின்றதோட பொருள்